தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 8 வாக்கியம். ஊமையானுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. நம்முடைய வாயை தேவன் எப்பொழுது திறக்க சொல்கிறார்? யாருக்காக பேச சொல்கிறார்? சிந்தித்து பாருங்கள். தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது வேதனையாக உள்ளது. அவர்கள் வாய் திறக்கிறார்கள். சிறுவர்கள், என்னை விட வயதில் மூர்த்தவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அல்லது சினிமாவில் நடிப்பவர்களுக்காகவும் அல்லது மற்ற அநேக காரியங்களுக்காகவும் தங்களுடைய வாய்களை திறக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கூறப்பட்டுள்ளதா? இல்லை. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நம்மை பேசும்படி கேட்டுள்ளார். நாம் யாருக்காக பேசுகிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திற்காக பேசுகிறோம் என்றால் அந்த உலகத்தில் யாரை தேர்ந்தெடுத்து நாம் பேசுகிறோம்? கிறிஸ்தவர்களுக்கு அநேக காரியங்கள் உள்ளது. நீங்கள் திக்கற்றவர்களுக்காகவும் வாய் பேச முடியாதவர்களுக்காகவும் உங்களை பேசும்படி தேவன் சொல்லியிருக்கிறார். சினிமாவில் நடிப்பவர்களுக்காக அல்ல, அரசியல்வாதிகளுக்காக அல்ல, அதிகாரிகளுக்காக அல்ல. உங்களுடைய தேவை திக்கற்றவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்காகவும் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் தான் தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டும். மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே அவர்களுக்காக நீங்கள் பேசுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.